குலதெய்வம் எத்தனையோ பேரை யாரை கேட்டாலும் எனக்கு பெருமாள் குலதெய்வம், எனக்கு முருகர் குலதெய்வம், எனக்கு சிவபெருமான் குலதெய்வம் இப்படி சொல்கிறாங்களே கண்டி யாருக்குமே ஆண் தெய்வங்கள் கண்டிப்பாக குலதெய்வம் கிடையாது. குலசாமிங்கிறது ஆண், குலதெய்வம்ங்கிறது பெண். எனக்கு 3 தலைமுறையாகவே குலதெய்வம் தெரியல. ஆனால் இந்த ஆலயத்தில் சாகம்பரின்னக்கூடிய அம்பாளுக்கு முன்னாடி இந்த குலதெய்வம் தெரியலன்றவங்க 9 நாள் விரதம் இருக்கணும். குடும்பத்தோட காலையில் சாப்பிடக்கூடாது. மதியம் நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் வாழை இலையோ மந்தார இலையிலையோ சாப்பாடு சைவ சாப்பாடு சாப்பிடணும். இந்த மாதிரி 9 நாள் விரதம் இருந்து 11 தட்டு வரிசைகள் சதாக்ஷி கிட்ட வைத்து இந்த ஆலயத்துக்கு வராங்க அப்படின்னும்போது அவங்களுடைய நாடியில் பார்த்து அவங்க பிரசன்னம் பார்த்து அருள்வாக்கு மூலயமாக பார்க்கும்போது அவங்க குலதெய்வம் எதுன்றது இங்கே துல்லியமாக நாங்கள் சொல்லிடுவோம்.